ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தந்தூரி சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தாபால சாப்பிடுற அதே டேஸ்ட்டும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் கொஞ்சம் கூட மாறாம வீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நாம இன்னைக்கு தந்தூரி அடுப்போ, இல்ல ஓவனோ பயன்படுத்தாம வீட்ல இருக்கிற கேஸ் ஸ்டவ்ல, பேன்ல தாங்க செய்ய போறோம். ரொம்ப சாஃப்ட்டான, ஜூஸியான, செம்ம டேஸ்டான ஒரு தந்தூரி சிக்கன். வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேங்க. இது கடையில நம்ம தந்தூரி செய்யறதுக்குன்னு கேட்டாலே அவங்க அதுக்கேத்த மாதிரி குடுத்துருவாங்க. நான் இன்னைக்கு போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இப்ப இத நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு இது மாதிரி கீறல் போட்டுக்கலாம். இது மாதிரி கீறல் போடுறதுனால நமக்கு மசாலா வந்து சிக்கனோட ஃபுல் எல்லா பக்கமும் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டா, ஜூஸியா கிடைக்கும். இப்ப இது கூடவே ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நெறைய சேர்க்கணும்னு இல்லங்க. இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் இருந்தா போதும். சேர்த்துட்டு இந்த சிக்கனோட எல்லா பக்கமும் இந்த லெமனும், இஞ்சி பூண்டும் படுறது அளவுக்கு இது மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாங்க. தடவி குடுத்துட்டு, இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம மத்த மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் கட்டாயமா நல்ல கெட்டியா இருக்கணுங்க. அப்பதான் நமக்கு மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சுக்கும். தண்ணியா இருந்ததுன்னா மசாலா ஒட்டி பிடிச்சுக்காது. இப்ப இத நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம எண்ணெய் சேர்த்திருப்போம். அந்த தயிர் சேர்த்திருப்போம். இதுவே கரெக்ட்டா இருக்குங்க. இத நல்லா முதல்ல கைகள் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவும் பயன்படுத்தலங்க. உங்களுக்கு கடையில கிடைக்கிற மாதிரியே கலரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையா இருந்தா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இது மாதிரி திக்கான பேஸ்ட்டா இருக்கும்போது தான் மசாலா நல்லா சிக்கன்ல ஒட்டி பிடிச்சுக்கும். தண்ணி எல்லாம் சேர்த்துராம மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலாவ நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சிருக்கிற சிக்கன்ல இத சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா சிக்கனோட எல்லா பக்கமும் படுறது மாதிரி இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீரல் போட்ட இடத்துலலாம் கூட நல்லா மசாலாவ உள்ளுக்குள்ள சேர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி. சிக்கனோட எல்லா பக்கமும் மசாலாவ நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் ரெடி பண்ண மசாலா எனக்கு இந்த சிக்கனுக்கு கரெக்ட்டா இருந்தது இந்த அளவு. மீறவும் இல்ல, எக்ஸ்ட்ராவும் இல்ல. கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க சிக்கனோட அளவு கூடுதலா செய்யும்போது மசாலாவோட அளவையும் கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலா போட்டு ரெடியா இருக்கு. இத நம்ம கட்டாயமா மினிமமா ஒரு 6 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்ட்டா, ஜூஸியா கிடைக்கும். நான் நைட்டு செய்ய போறேன். அதுக்காக இப்ப மார்னிங்கே நான் இத ரெடி பண்ணிட்டேன். இப்ப டைம் மணி 10 ஆகுது. ஆனா நம்ம ஈவினிங் தான் செய்ய போறோம். எந்த அளவுக்கு நம்ம மேரினேட் பண்ணி அத ஊற வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு சிக்கன் கிடைக்குங்க. மினிமமா ஒரு 6 மணி நேரமாவது நீங்க ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்ப இத மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசர்ல பண்ணிடாதீங்க. இப்ப 8 மணி நேரமா நல்லா ஊறி கிடைச்சிருக்கு. நம்ம ரெடி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளிய வச்சிடணுங்க. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேனோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாரி இது மாதிரி ஷேக் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன சென்டரா பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு, அந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் மசாலா இருக்கும் இல்லையா? அதையும் எடுத்து இந்த சிக்கன்லயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துருங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்டின்னா, லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தாங்க நம்ம குக் பண்ணணும். ஃப்ளேம் அதிகமா வச்சுட்டோம் அப்டின்னா, நிறம் மட்டும் மாறிடும். சிக்கன் சரியா வெந்து வராது. இல்ல சிக்கன் சேர்த்துட்டு அப்படியும் நம்ம வச்சிடக்கூடாதுங்க. இது மாதிரி அப்பப்ப இடையில இடையில நம்ம இத எடை மட்டும் ஷேக் பண்ணி குடுக்கணும். திருப்பி போட வேண்டாம். இது மாதிரி நம்ம ஷேக் பண்ணி குடுத்தோம் அப்படின்னா, எல்லாம் ஈவனா வெந்து கிடைக்கும். இல்ல அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அடியில பிடிச்சிரும். அதனால இது மாதிரி நம்ம ஷேக் மட்டும் பண்ணி விட்டா போதுங்க. எல்லா பக்கமும் ஈவனா வெந்து கிடைக்கும்.
ஒரு பக்கம் நல்லா குக் ஆகுறது அளவுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த சிக்கன் முழுசா வெந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தாங்க குக் பண்ணணும். அப்பதான் நல்லா சாஃப்ட்டாவும், ஜூஸியாவும் கிடைக்கும். எண்ணெயும் நமக்கு நெறைய செலவில்லங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயன்படுத்துறது நான்ஸ்டிக் பேனா இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமா இருக்குங்க. இப்ப இந்த ஒரு பக்கமா சேர்த்து எனக்கு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்ப அடியில நல்லா வெந்து வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இப்ப இத திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. திருப்பி போடுறதுக்கு 2 கரண்டி மாதிரி வச்சு பயன்படுத்திக்கோங்க. இல்ல ஒரு ஸ்போக் மாரி வச்சு கூட நீங்க பயன்படுத்தி திருப்பிக்கலாம். நான் 2 கரண்டிய வச்சு திருப்பி போட போறேங்க. பாருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு பக்கம். கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அது மாரி இத திருப்பி போட்டுட்டு இது மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி குடுங்க. நல்லா சாஃப்ட்டா வெந்து கிடைக்கும். நம்ம கீரல் போட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறதுனால ஈஸியா வெந்து கிடைக்குங்க. இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி மறுபடியும் ஷேக் பண்ணி குடுங்க. முதல் பக்கம் வேக வச்ச மாதிரியே இந்த பக்கமும் ஒரு 10 நிமிஷம் லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு அப்பப்ப ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்டின்னா, நல்லா ஈவனா வெந்து கிடைக்குங்க. கொஞ்சம் பொறுமையா செஞ்சோம் அப்டின்னா, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த சைடும் நல்லா 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நல்லா இப்ப நம்ம இது மாதிரி கரண்டி வச்சு பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, நல்லா சாஃப்ட்டா உள்ள இறங்குது. இது கரெக்ட்டான பக்குவம். இப்ப பாருங்க, இந்த பக்கமும் சூப்பரா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. சிக்கன் ரெடி ஆகிருச்சு. இப்ப இத நான் வெளிய எடுத்துற போறேன். இப்ப இத வெளிய எடுத்துடலாம். ரெடியாகிருக்கு. ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாத்திட்டு இது மாதிரி அடுப்பு கறி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு. இது மாதிரி ஒரு இடுக்கியோ ஏதாவது பயன்படுத்தி, அத அடுப்புல வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அது நல்லா கங்கு மாதிரி வரது அளவுக்கு இந்த கறி துண்ட நல்லா சூடு பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, அது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப மறுபடியும் அடுப்புல பேன் வச்சுட்டு, நம்ம ரெடி பண்ண சிக்கன அதுல வச்சுக்கலாம். இந்த கறி துண்ட ஒரு பிளேட்ல வச்சுட்டு, இதுக்கு மேல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு, இத ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டா மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். கேஸ் ஆன்ல இல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்ல ஸ்மோக் வருது பாருங்க. தாபால சாப்பிடுற அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட இருக்கணும் அப்படின்னா, கட்டாயமா இந்த ப்ராசஸ மிஸ் பண்ணாம செஞ்சுருங்க. அப்பதான் அதே ஃப்ளேவர்ல நமக்கு கிடைக்கும். அவ்வளதாங்க. சுவையான நல்ல தந்தூரி சிக்கன் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. தாபா ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருக்கோம். கட்டாயமா செஞ்சு பாருங்க. ஒரு முறை குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, திரும்ப திரும்ப இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாவே இருக்குங்க. நமக்கும் செய்யறதும் ரொம்ப சுலபம் தாங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்ட்டா, ஜூஸியா நம்ம கீரல் போட்டு செஞ்சிருக்கிறதுனால மசாலா நல்லா ஊறி சூப்பரா இருக்குங்க. இது போல ஈஸி ரெசிபிக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம 2 விரல்லயே பிச்சு எடுக்கிற மாதிரி தான் சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. மசாலா உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. இது மாதிரி ஒரு மின்ட் சட்னியோட நீங்க சர்வ் பண்ணீங்க அப்டின்னா சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.